Hi guys and welcome to Bala's The Reaction Channel. நான் உங்கள் பாலா. இன்னையோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ் டு ஆல். அதே மாதிரி இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எருமை முருகேச சேனல்லேருந்து தேவா சாரோட காப்பி கேட் சாங்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட அதே வீடியோ தான். நான் பார்க்கல இதுக்கு முன்னாடியும். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. முன்னாடி வீடியோ பாத்துருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். பாப்பா நல்லா இருக்காண்டு. எங்க ஹெட்போன் யூஸ் பண்றது? வணக்கம் டோலர்களே. இப்போ ரீசன்ட் டைமா நம்ம சேனல்ல வரக்கூடிய அதிகமான கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே தான் இருப்பியா, எதுனாவது நல்லதா சொல்ல மாட்டியா, ஏதாவது வந்துட்டா போதுமே உடனே குறை சொல்ல ஓடி வந்துட வேண்டியது, அவங்க வளர்றது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியல, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வருதுங்க. அவருக்கு சேனல் என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு தெரியல. பாப்பா என்ன வந்திருக்குன்னு. இதுக்கு ரீசன் நான் அடுத்தடுத்து போட்ட தளபதியுடைய ரோஸ்ட்னு கூட சொல்லலாம். தளபதியுடைய பீஸ்ட் படத்துக்கான ரோஸ்ட் நம்ம சேனல்ல இருக்குது. அப்படியே தலைய பார்த்தோம்னா அவரோட வலிமை படத்துக்கான ரோஸ்டும் நம்ம சேனல்ல இருக்குது. ஏன்பா ஒரு ரோஸ்ட் சேனல், ரோஸ்ட்னு அப்பட்டமா போய் சொல்ல முடியாது, ஒரு ட்ரோல் சேனல், ஒரு ட்ரோல் சேனல்ல வேற என்ன போதி தர்மனின் போதனைகளாடா சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க வளர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ஏதோ நான் பேசி பாக்குற அந்த 10 பேர்னால தான் அவங்களோட அடுத்த படத்துக்கான வசூல் பாதிக்கு பாதி குறைஞ்சிட போகுது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. அது என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய வீடியோல ஒரு சில நல்லதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ அந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்க போது, அதனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிடலாம். ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. அப்ப ஆரம்பிக்கலாங்களா? இன்ட்ரோவே நல்லா தான் இருக்குது. வைப் பண்றோம். இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டு இருக்கணும். இப்பெல்லாம் எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் அனிருத் சாங் வைப், ஹாரிஸ் சாங் வைப், யுவன் வைப், ஜிவி வைப்னு ஒரே வைப் மயமா இருக்குது. ஆனா நீங்க ஒரு 90s கிட்ட இருந்தாலும் சரி, 2K கிட்ட இருந்தாலும் சரி, வைப்னா என்னன்னே தெரியாத பீரியட்ல கூட மொபைல்ல ஒரு சில சாங்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். இன்னும் புரியலையா? இத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. என்ன ஒரு வைப்ல வரலாம். அதெல்லாம் ஒரு காலம். தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா. இப்ப புரியுதா? நமக்கு என்னைக்கு வைப்னா அது தேவா தாங்க. இல்ல வைப்னா என் தலைவன் அனிருத் தான், என் தலைவன் யுவன் தான் அப்படின்னு முட்டு கொடுப்பீங்களா இருந்தா ஒரே ஒரு ஃபேக்ட் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கார் இல்லையா, அவரோட டைட்டில் இன்ட்ரோ பாத்துருக்கீங்களா? இந்த இன்ட்ரோல அன்று முதல் இன்று வரை பின்னணியில வரக்கூடிய அந்த பிஜிஎம் தேவா சார் பண்ணதான். இதெல்லாம் என்ன ப்ரோ, என் தலைவன் அனிருத் பேட்டையில தலைவருக்கு ஒரு பிஜிஎம் பண்ணாரு பாருங்க, அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ற 2K கிட்ட எவனாவது இருந்தீங்கன்னா, கும்மால உன் தலைவன் போட்ட பேட்டை பிஜிஎமே தேவா சாரோட ரீமேக் தான்டா. ஆமா ஆமால, அத ரீமேக் பண்ணி தான. தேவா சாருக்கு இப்படி முட்டு குடுக்குறியா, அவர் அப்படி என்னப்பா பண்ணிட்டாருன்னு கேட்கலாம். லேட் 90s 20s ஓட ஆரம்ப கட்டம்னு கூட வச்சுங்களேன். தூரதர்ஷன்ல சவுண்ட் மிக்சரா வர்க் பண்ண ஒரு மனுஷன் பக்தி பாடல்களுக்கு இசையமைக்க கிடைச்சு, அது மூலமா படங்களுக்கு இசையமைக்க வந்து, அப்படி அவர் இசையமைச்ச ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகாம போய் ஒரு மாதிரி ஒன்று ரெண்டு படம் ரிலீஸ் ஆகி அதுல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் ஹிட் ஆகி லெஜெண்ட் MSV சார் வாயால தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு நிமிந்து பார்த்தா, அங்க இசை ஞானி இசை புயல்னு 2 பெரிய தூண் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சான். அவங்க கூட முட்டி மோதி முன்னாடி வரதுக்காக அவர் கையில எடுத்த ஆயுதம் தான் கானா. இப்ப வர படங்கள்ல என்னமோ 3-4 கானா சாங் எல்லாம் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் முன்னோடி யாரு அப்படின்னா நம்ம தலைவன் தேவா தான். கானானா சாதா கானாலாம் கிடையாதுங்க. கானான்னு ஒரு வேர்டு அறிமுகமாறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் சாங்கா இருந்தப்பவே கானா போட்டு வைப் பண்ண வச்சவன் நம்ம தலைவன். இப்ப கேட்கலாம், இவ்வளவு சொல்றியே, தலைவனுக்கு பேரு தேனிசை தென்றல் தேவா தான், எங்க தேனிசையே காணோம் அப்படின்னு கேப்பீங்களா இருந்தா, ஒரு என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீ தான் இது போதுமா, இல்ல நலம் நலமறிய ஆவல் இதுதான் போதுமா, இல்ல அவள் வருவாளா
இது போதுமா இல்ல இது இதுவும் போதாது அப்படின்னா உன் பேர் சொல்ல ஆசை தான் இது போதுமா இது மட்டும் தான் தலைவனின் வித்தைகளா அப்படின்னு கேட்டா ஹீரோவோட இன்ட்ரோ சாங் ஒண்ணு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதுங்க ஞாபகத்துக்கு வரும்? அண்ணாமலை படத்துல பந்தேண்டா பால்காரன் தலைவன் போட்டதுதான், பாட்ஷா படத்துல ஆட்டோக்காரன் தலைவன் போட்டதுதான், அவையா இருக்கட்டும் சரி இப்படின்னு ரஜினி கமல் விஜய் அஜித்னு ஒரு 400 படத்துக்கு மேல மியூசிக் போட்டு ஒரு மியூசிக் ஜெனரேஷனையே உருவாக்கி வச்சிருக்காப்புல நம்ம தலைவன். இவரோட பாட்டுக்காகவே ஓடின பல படங்கள்லாம் கூட இருக்குது. ஆனா தேவாவின் மறுபக்கம்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். என்ன வைட் மனன் சொல்லிட்டு வேற ஏதாவது ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. எப்படி இப்ப நம்ம அனிருத்னா ஒரு காப்பி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தன்னோட ரசிகர்களால காப்பிரூத்னு அன்போடு அழைக்கப்படுறாரோ அது மாதிரி தாங்க லேட் 90s early 20sல நம்ம தேவா சார் ஒரு காப்பி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. டெக்னாலஜியே வளராத காலத்திலயும் கூட தலைவன் ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு கண்டோம் விட்டு கண்டோன்னு தாவி காப்பி அடிப்பதுல வல்லமையோட காணப்பட்டாரு. இந்த லிஸ்ட்ல நம்மளோட பல ஃபேவரட் சாங்லாம் கூட இருக்குதுங்க. 2001ல அஜித் சார் நடிப்புல வெளிவந்த படம் தான் இந்த சிட்டிசன். இப்பவும் பல மீம் டெம்ப்ளேட் அந்த படத்துல இருந்து தான் வருது. அந்த படத்துல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் கூட ஏகபோக ஹிட்னே சொல்லலாம். இதுல ஐ லைக் யூ அப்படின்னு ஒரு சாங் இருக்குங்க. வஸ்துராதாஸ் படிப்பாங்க செம்ம வாய்ஸ். இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லான்லி அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து இல்ல அந்த ஆல்பத்தையே தூக்கி வச்சிருக்காப்ல. அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறாம. நம்ம இந்த பாப் மியூசிக்கு ஹாலிவுட் மியூசிக் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது ரீசெண்ட்ல தான். அதனால டியூனை காய் பண்ணிட்டாரு. அடுத்து பார்க்க போறதும் ஏகேயோட ஒரு படம் தாங்க, முகவரி. இந்த படம் 2000ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஏகி சிக்கிலியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சூப்பரான சாங், மெலடியா. இந்த பாட்டையும் பாத்தீங்கன்னா எனிமீஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து அலேக்கா அப்படி தூக்கி இங்க வச்சிருக்காங்க. எல்லாம் ஹாலிவுட்ல இருந்து வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் தெரியல. ஆனா அதுக்கு ஒரு திறமை வேணும். அது எங்கேயோ ஒரு ஃபீலிங்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி எடுத்து ஃபீல் போறது அதுவும் ஒரு திறமை தான்ப்பா. ரொம்ப முட்டு கொடுக்குறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதே படத்துல இன்னொரு பாட்டு கூட இருக்குதுங்க, பூ விரிஞ்சாச்சு அப்படின்னு. உண்மையா சொல்லணும்னா இந்த 90s கிட்டலாம் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை முணுமுணுக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். நல்ல பாட்டாச்சு. இந்த பாட்டையும் கொஞ்சம் கூட இவருக்கமே இல்லாம தட் திங் யூ டு அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து அப்படியே தூக்கி வச்சிருக்காப்ல. இந்த பாட்டு அதிகம் கேட்கவே இல்லை. அந்த படத்துல நிறைய பாட்டு ஆனா அந்த பாடல் வரியெல்லாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூனை தேடி காப்பி பண்றது கஷ்டமான விஷயம் தான்ப்பா. தலைக்கு ஏகபோகமா சம்பவம் பண்ணியாச்சு. தளபதிக்கு பண்ணலன்னா எப்படி? நேருக்கு நேர் 1997ல வந்த படம் நினைக்கிறேன். தளபதி கூட சூர்யா சார் கூட நடிச்சிருப்பாரு. இதுல தளபதிக்கு ஒரு சாங் போட்டிருப்பாப்ல தேவா சார். அகிலா 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 தமிழ்லயே காப்பி பண்ண மாதிரி இருக்குது. எங்க இருந்து சுட்டது தெரியுமா? புப் மார்லியோட ஒரு சாங் பஃபலோ சால்ஜர்னு, அதுல இருந்து தூக்கி இங்க வச்சிருக்காப்ல. ஆமா எனக்கு நானும் மேட் இன் அமெரிக்கா ஆல்வேஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கன் வருது. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. தேவா சாரே, இத்தனை நாள் நாங்க கேட்டு வைப் பண்ண பாட்டெல்லாம் காப்பின்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரும் மறக்கலாம், நீ மறக்கலாம்.
என்ன அதுக்கு முன்னாடி ஒரு கேட்ட பக்கியே ஆல்பம் கூட எனக்கு காணோம். தெரியல. நான் இப்படியே பஃபலோ பேசிட்டு சோல்ஜர் இருந்தா அடுத்த கேட்டிருக்கேன். வீடியோ பார்க்க போயிருவீங்க இல்லையா? சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எங்க விட்டேன்? நேருக்கு நேர். இதே நேருக்கு நேர்ல இன்னொரு சாங் கூட இருக்குதுங்க. அவள் வருவாளா, சூர்யா சாரோட சாங். தயவு செஞ்சு இது எதுவும் சொல்லாதீங்கப்பா, காப்பி கேட்டுன்னு. இதெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட். ஒரு காலத்துல எல்லாம் ரிப்பீட் மூட்ல போட்டு வைப் பண்ண பாட்டியா, இதுவும் வேற எங்கேயும் கிடையாது. அதே பொம்மாலையோடைய சாங் தான் கெட் அப் ஸ்டாண்ட் அப் அப்படின்ற ஒரு ஆல்பம். எல்லாம் பாப் மேரில இருந்தே எடுத்துருக்கீங்களா? அந்த லாங்குவேஜ், அவங்களோட ஃபீலிங், அது எல்லாமே அந்த ஸ்டாண்ட். ஆனா அது வந்து அதாவது இந்த லாங்குவேஜ் காப்பி காப்பி பண்ணும்போது பண்ணிருக்காங்க. அதுவே பெரிய அங்க விஷயம் தான். இங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறது இல்ல. ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி அவனோட ஆல்பத்திலே ஒட்டு மொத்தமா அடிச்சிடுறது. இல்லாட்டி கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? அடுத்து மறுபடியும் தலைக்கு ஒரு சம்பவங்க. ஆசை தலையோட ஹிட் லிஸ்ட்ல கண்டிப்பா அந்த படம் இருக்கும். படம் மட்டும் கிடையாது, பாட்டும் கூட தான். இதுல திலோத்தமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு அரபிக் ஆல்பம்ங்க. அங்க இருந்து தூக்கி சரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணிருக்கலாம், கிடையாது, அப்படியே போட்டாச்சு. அது நல்ல பேசிக்காக போட்டிருக்காரு. அவரு அது கிட்ட ஆழ்மைன்னு தெரியாம போட்டிருக்காரு. வைப் பண்ணுவாங்கன்னு தெரியாம. அடுத்து பார்க்க போற தலையோட ஒரு படத்தாங்க. தலைக்கு தான் சம்பவங்கள் அதிகமா நடந்திருக்குதோ. வாலி எஸ்.ஜே. சூர்யாவுடைய டைரக்ஷன்ல வந்த இந்த படத்தை பத்தி நான் சொல்ல தேவை கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஹிட்னு. இந்த படத்துல ஓ சோனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், தெரியுங்களா? இந்த பாட்டை பாத்தீங்கன்னா தி ஆர்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆல்பமோட காப்பிங்க. எங்கேயே நீ தேடி கண்டுபிடிக்கிற கர்மோ. இத்தனை காப்பி அடிச்சுக்கன்னா அவர் எத்தனை பாட்டு மாதிரி கேட்டுருப்பாரு. என்ன பண்ணாலும் காப்பியாலையா இருக்குது. அடுத்து நாங்க பார்க்க போறது ஆஹா படத்துல இருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததின். முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததின். நீங்க ஒரு 90s கிட்ட இருந்தா கண்டிப்பா அந்த பாட்டு உங்க பிளேலிஸ்ட்ல இருந்திருக்குங்க. ஆனா சார் இது ஒரு ஹிந்தி பாட்டுல இருந்து ஆட்டைய போட்டிருக்காப்ல. ஹிந்தியா? இப்ப கூட எல்லாம் ஹிந்தி பாட்டு யூடியூப்ல எல்லாம் கேட்கலாம். முன்னாடி யூடியூப் முன்னாடி கேட்டது விளையாண்டுருக்காரு. ஆல் லாங்குவேஜ். அப்படின்னா எத்தனை லாங்குவேஜ் அவர் பாட்டு கேட்டுருக்காரு. அதுல பெஸ்ட் தான் செலக்ட் பண்ணிருக்காரு. சார் வடகரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, தப்பு இல்ல. இப்ப நாங்க பார்க்க போறது தாங்க காப்பியின் உச்சகட்டம்னே சொல்லலாம். தேவா சாரோட என் மனசே சே சே அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், கேட்டிருக்கீங்களா? சாரி, இப்ப அந்த பாட்டு நான் கேட்டதில்ல. இப்ப இந்த சாங்க கேட்டுட்டு வாங்களேன். இந்த பாட்டு கூட காப்பி அடிக்கலாங்க, அது தப்பே கிடையாதுன்னே வச்சுக்கோமே. அந்த பாட்டுல பாருங்களேன், ஜிப்ரிஷா அலபலபா அலபலபா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அவ்வளவு ஏங்க, அந்த பாட்டோட பேரே அலபலபா தான். அதை முதற்கொண்டு காப்பி பண்ணிருக்காப்ல. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? Again back to the தளபதி குஷி எஸ்.ஜே. சூர்யாவுடைய டைரக்ஷன். அதிரி புதிரி ஹிட்னே சொல்லலாம். இன்னைக்கும் நின்னு பேசக்கூடிய ஒரு படம், பாட்டும் கூட தான். இதுல ஓ வெண்ணிலா அப்படின்னு ஒரு அருமையான மெலடி இருக்குங்க. படத்துல அது சாங்கா வராது, அப்பப்ப மட்டும் வரும். இந்த பாட்டு அப்படியே ஒரு போர்த்துகீஸ் சாங். அங்க இருந்து அதை எடுத்து இங்க மெலடியா வாசிச்சிருக்காப்ல. போர்ச்சுகீஸா? போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எடுத்திருக்காரு.
மனுஷன் அந்த காலகட்டத்திலே எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா பார்த்துருந்தா இத்தனை ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியும். அதுவும் ஒரு தனி திறமை தான். என்ன இருந்தாலும் தேவா சார் விட்டு கொடுக்க முடியலையே. அதே கேள்வி ஏன் ஏன் அப்படி அடுத்து நாங்க பார்க்க போற சம்பவம் ஆண்டவருக்கு பண்ண சம்பவங்க. என்னது ஆண்டவருக்கா? ஆமாங்க, 1996ல ஆண்டவரோட நடிப்புல வெளிவந்த படம் தான் அவ்வை சண்முகி. இந்த படத்துல டைட்டில் ட்ராக் ஒன்னு இருக்கும். வேற லெவலான காமெடிக்கும் சீரிஸ்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஜேனர்ல இந்த ஆண்டவரே எவ்வளவு உலக அறிவு உள்ள ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கே டிமிக்கி கொடுத்து ஒர்காலிக் அப்படின்ற ஒரு சாங்கோட ரீமிக் வெர்ஷன் அப்படியே எடுத்து போட்டு வச்சிருக்காப்புல தேவா சார். இதை கமலஹாசன் கண்டுபிடிக்கல. அவரும் பல விதமான படங்கள் பார்க்கறத வச்சு பல டெக்னாலஜி அடிக்கடி எடுத்து வர்றாரு. கமலஹாசன் கண்டுபிடிக்க விட்டாரு. மறுபடியும் தளபதியுடைய ஒரு படம் பிரியமுடன். இந்த படம்லாம் மறக்க முடியுமா சொல்லுங்க? கோல்டன் தளபதியை பார்த்த காலங்க அதெல்லாம். இந்த படத்துல ஹெல்லோ மாருதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டுக்காக சார் கைய வச்ச இடம் என்ன தெரியுமா? இந்த ரிங் அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அடுத்து நாங்க பார்க்க போற படம் தான் கல்கி. பாலச்சந்தர் சாரோட ஒரு படம் நினைக்கிறேன். இந்த படத்துல பூவே நீ ஆடவா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். இந்த பாட்டு எங்கிருந்து உருவப்பட்டதுன்னா அகைன்ஸ்ட் தி டாக்டர்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்துங்க. அடுத்து நாங்க பார்க்க போறதும் தலையோட இன்னொரு படம் தான். என்னங்க பண்ண தலைவர் அஜித் சாருக்கு தான் நிறைய சம்பவம் பண்ணிருக்காரு போல. ரெட் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சிங்கம் புலி சார்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. ஆனா ரெட் கண்டிப்பா அஜித் சாரோட ஹிட் லிஸ்ட்ல வர வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்துல கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் 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 அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாப்ல தேவா சார். இந்த பாட்டை எங்க இருந்து உருவி இருக்காருன்னா கேட்ச் த ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்பத்தை அப்படியே எடுத்து இங்க போட்டிருக்காப்ல. இந்த மெலோடி இடையில வர்ற பயங்கர ஒரு ஹைப் மியூசிக் எல்லாம் வேற லெவல்ல அந்த சாங் வச்சிருக்கும். மெலடி மட்டும் சுட்டாரு போல தெரியுது. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் தான் காதல் சடுகுடு. இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே ஹிட்னு சொல்லலாம். இதுல ஹே கேரோலினா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு Guess Who Coming to Dinner அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து உருவாக்கப்பட்டதுங்க. ஒரு சாங், வெஸ்டர்னான ஒரு சாங் இது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. அதான் நல்லா மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. அடுத்து பார்க்க போறது தான் ஆண்டவருக்கு சம்பவம் பண்ணியாச்சு, தளபதிக்கும் சம்பவம் பண்ணியாச்சு, தலைக்கு ஏகபோகமா பண்ணியாச்சு. அடுத்து யாரு? தலைவர் தான். தலைவரோட அண்ணாமலைங்க. இதுல வந்தேன்டா பால்காரன் இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு சன் மியூசிக்ல போட்டாலும் முழுசா உட்காந்து பாக்குற பையங்க நானு. ஆனா தலைவர் இந்த பாட்டை ஒரு ஹிந்தி பாட்டுல இருந்து உருவி இருக்காப்ல. லதா மங்கேஷ்வர் படிச்ச பாட்டு. இது ராமன் சாமி பாட்டா? சாங்ல ஒன்னு அடிச்சிக்க முடியாதுன்னு முட்டெல்லாம் கொடுத்தேனப்பா வீடியோவோட ஸ்டார்டிங்ல. கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே தேவா சார்.
ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். என்னன்னா அட வெக்கம் கட்டுவீங்களா? இதோட லிரிக்ஸ் வந்து எதுக்கு இதுல கன்னடா வெள்ளை கிளி மாலையில? லிரிக்ஸ் வந்து ஃபைனலா அண்ணாமலையில பண்ண சம்பவம் போதாதுன்னு பாட்ஷால ஒரு சம்பவங்க. இக்கட ரா 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 ராமையா என்னாச்சு? என்னப்பா பண்ண காப்பிரைட்டா? ஹிந்தியில இருந்து அடிச்சிருக்காரா? என்ன சாங் தான் தெரியலையே. ஐயோ இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் சப்டைட்டில் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கு. இது ஹிந்தியில வேற இருக்கு, ஒன்றும் தெரியல. சரி ஓகே, எங்கேயோ பாலிவுட்ல இருந்து அடிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோம். இத்தனை என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? ஒரு காலத்துல நான் பாட்ஷா பாட்டெல்லாம் ரிங்டோனா வச்சுட்டு திரிஞ்ச பயப்புள்ளைங்க நானு. கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. இப்ப தெரியுதா ஏன் தலைவன் தேவாவை அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேசினேன்னு. 2Kக்கு எப்படி ஒரு காப்பி இருத்தோ 90ஸ்க்கு ஒரு தேவாங்க. இது தேவாவின் காப்பி சாம்ராஜ்யம், யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்கன்னா தெரியும், என்னத்தான் தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாலும் இவரோட காப்பி எல்லாம் அந்த தேனிசையில தான் இருந்திருக்குது. டெக்னாலஜியே வளராத காலத்திலயும் கூட ஊரு விட்டு ஊரு கண்டோ விட்டு கண்டோலாம் தாவி தாவி காப்பி அடிச்சிருக்காப்ல. இருந்தாலும் சோசியல் மீடியாவே வளராத அந்த காலத்துலயும் தேவாவின் இந்த காப்பி எல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சோ அதுக்காகத்தான் தேவா சார் கானாக்கு கன்வெர்ட் ஆனாரோ தெரியல. ஆனா 1000 தான் சொல்லுங்க, நமக்கு என்னைக்கும் வைபுனா அது தேவா தாங்க. ஷாட் தி மியூசிக். இதெல்லாம் எங்கிருந்து லோக்கல் மியூசிக். இதுவும் காப்பி சொல்லிடாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குது. சோ இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் அதே தான் அவர் சொன்னதே தான். இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். ஏன்னா நான் இடையிலே சொல்லிட்டேன், எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அதை அப்படியே பார்க்கும்போது அந்தந்த டைமில் என்னென்ன தோணுச்சு அந்தந்த சாங்கிறப்ப அப்படியே சொல்லிவிட்டு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி பாராட்டி ஆகணும். சோசியல் மீடியா யூடியூப் அப்போ இருந்துச்சுன்னு இருந்துச்சு இல்லை, யூடியூப்பு சோசியல் மீடியாவில் இல்லாத சமயத்துலேயே இத்தனை லாங்குவேஜ் இருந்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னா உண்மையாலுமே அது வந்து அது திறமை வேணும். ஆனால் அந்த இவர் போட்டிருக்க இந்த படத்தில் இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு இந்த லிரிசிஸ்ட் வந்து பாடலாசிரியர் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அந்த ஃபீலிங் எழுதியிருப்பார். ஸோ அந்த இவருக்கு பார்த்துட்டு இருக்கிற அந்த மியூசிக் வந்து அது ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ அதை எடுத்து இங்கே இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகணுமா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு எத்தனை பாட்டுகள் அவர் கேட்டிருப்பார். அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். ஒரு 100 பாட்டு கேட்டால் மட்டும்தான் ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு இவங்க லிரிக்ஸ்க்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுமா அந்த டியூன் அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். எதுவுமே ஈஸி இல்லை. இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறான்னு சொல்லி கீழே திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, பரவாயில்ல. இந்த அளவு கானா சாங்ஸ் அப்படின்னா தேவா அப்படிங்கிறது வந்து மாற்ற முடியாத ஒன்று தான். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து டக்குன்னு காம்பினேஷனாக கண்டுபிடிச்சிடலாம், அது ஒன்று. எனிவே இதுதான் எனக்கு தோணுச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இப்போ ரீசெண்ட் அடிக்கிறவங்களாம் பழைய சாங்ஸில் அடிக்கிறாங்க, இளையராஜா சாங்ஸில் காப்பி அடிக்கிறாங்க, வேறு பக்கத்தில் வேறு லாங்குவேஜில் போட்டதை காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து யூரோப்பு வெஸ்டர்ன் லெவலில் காப்பி அடிச்சிருக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. எப்பறம் அப்போவே இத்தனை லாங்குவேஜில் போய் கேசட் வாங்கி கேட்டிருக்காரு, அவ்வளோ டைம் பண்ணி கேட்டிருக்காருங்கிறதுக்கு வந்து பாராட்டி ஆகணும். இதனால் விட்டு கொடுக்க முடியல தேவா சாரை. ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அடுத்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.